உறவிலும் தொடர்பிலும் தூயவளே, தூய்மை அன்பு நமது மொழி. உறவிலும் தொடர்பிலும் தூயவளே, தூய்மை அன்பு நமது மொழி. தரணிக்கு தேவை நீதி வழி, இணைந்து நடப்போம் நீரவழி. தரணிக்கு தேவை நீதி வழி, இணைந்து நடப்போம் நீரவழி. கூடிடுவோம், ஒன்றாய் கூடிடுவோம், பகிர்ந்திடுவோம், எங்கும் மகிழ்ந்திடுவோம். கூடிடுவோம், ஒன்றாய் கூடிடுவோம், பகிர்ந்திடுவோம், என்றும் மகிழ்ந்திடுவோம். புனித நற்பணியில் கலந்திடுவோம், துணிவுடன் இயேசுவின் வழி நடப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் மாட்சியை தியானிக்கும் பாஸ்கா காலத்தின் 5ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய நற்செய்தியில் இயேசு தந்தை இறைவனிடம் செல்லவிருப்பதை முன்னிட்டு கலங்கி நின்ற சீடர்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றார். உங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் என்று தொடங்கும் இயேசு, விண்ணகத்தில் பல உறைவிடங்கள் உள்ளன என்றும், அங்கேயே நாம் சேர்வதற்கு நானே வழியும் உண்மையும் வாழ்வும் என்றும் உறுதி அளிக்கின்றார். கிறிஸ்துவை நாம் வழியாய் ஏற்று நடக்கும்போது உண்மையை அறிந்து கொள்கின்றோம். அந்த உண்மை நமக்கு நிலை வாழ்வை தருகிறது. நாம் அனைவரும் தந்தையாம் இறைவனோடு இணைந்திருக்கவும் கிறிஸ்துவின் சாட்சிகளாக உலகில் வாழவும் தேவையான அருளை வேண்டி இந்த பலியில் இணைவோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புதுமை வழங்கும் புனித வனதிச்சின்னப்பருடைய நவநாள் 8ஆம் நாளிலே நாம் சிறப்பாக ஒன்று கூடியுள்ளோம். நம்முடைய பாதுகாவலர் தொடர்ந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கின்றார் என்பது நம்முடைய நம்பிக்கை. நாம் அதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். பல்வேறு அதிசயங்கள் அற்புதங்கள் வழியாக நமக்கு செய்து கொண்டிருக்கின்றார், பார்த்து கொண்டிருக்கின்றோம், நம்புகின்றோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டவர்கள். இன்றைய நாளிலே நமக்காக சிறப்பாக திருப்பலி நிறைவேற்றி ஜெபிக்க வந்திருக்கின்ற நம்முடைய மூத்த தந்தை அருத்தந்தை கிரகோரி அவர்கள், இறைவார்த்தை SPD சபையை சார்ந்தவர்கள் நம்முடைய மத்தியில் இருக்கின்றார்கள். இன்றைய நாளிலே நாம் அவருக்கு மட்டும் நன்றி சொல்வது ஒரு முறை அல்ல. யாருக்கு? அவரோட மூத்தவர் ஒருத்தர் இருக்கார், அருத்தந்தை அருள். தெரியலையா? எனக்கு தான் தெரியல, உங்களுக்குமா தெரியல? ஆண்டவரே, சரி, வெரி குட். அவருடைய அண்ணன், அவரை நாம் நினைவு கூற வேண்டும். ஏன்னா ஒரே குடும்பத்தில் 2 குருக்கள், பாலை மறை மாவட்டத்தை சார்ந்த மூத்த குரு, அவருக்கும் நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. எனவே இன்றைய நாளிலே நாம் இருவருக்கும் சிறப்பாக ஜெபித்து இறைவன் இவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக நம்முடைய தந்தை அவர்கள் பூனா செமினரியிலே, பேப்பல் செமினரியிலே அங்கிருக்கின்ற குரு மாணவர்களுக்கு ஆன்மீக வழிகாட்டியாக, குரு மடத்தில் இருக்கின்ற மாணவர்களுக்கு ஆன்மீக வழிகாட்டியாக, அது மட்டுமல்ல பல இடங்களுக்கு அருட்தந்தையர்களுக்கும் அருட்சகோதரிகள் அருட்சகோதரர்களுக்கெல்லாம் தியானம் கொடுப்பதிலே ஒரு சிறந்தவர். எங்கெல்லாம் அவர் செல்கிறார் என்று இங்கே பார்க்கவே முடியாது. திடீர்னு பார்த்தா கொரியா அப்படின்றாரு,
இத்தாலின்றாரு, அமெரிக்கான்றாரு, எங்கே இருக்காருன்னு அவருக்கே தெரியல. கேட்டால் ஒவ்வொரு நாளும் ஒரு நாடு பேர் சொல்கிறார். நம்ம ஊர் பேர் தான் சொல்கிறோம், ஆனால் அவர் நாடு பேர் சொல்கிறார். அந்த அளவுக்கு அந்த இளமை துடிப்பு. இன்னும் வயது 18 தான் அவருக்கு. எனவே எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு ஆன்மீக காரியங்கள் மக்களுக்கு தேவைப்படுகிறதோ, துறவிகளுக்கு தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் சென்று தியானம் வழங்கி அவர்களை நல்வழிப்படுத்தி இறை ஆசிரை நிறைவாக பெற்று தருகின்ற அன்பு தந்தை இன்றைய நாளை நமக்காக நம்முடைய மத்தியிலே வீற்றிருந்து சிறப்பாக திருப்பலி நிறைவேற்றி ஜெபிக்க வந்திருக்கின்றார்கள். தந்தை அவர்களை நாம் கரவலியின் மூலம் வருக வருக என நாம் வரவேற்போம். அடுத்ததாக அவர் இன்றைக்கி பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், திருவிழா முடிஞ்ச உடனே அடுத்து போப்பை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இத்தாலிக்கு போகிறேன், ரோமுக்கு போக வேண்டிய வேலை இருக்குது. எனவே அடுத்து இப்போ இருக்கிற போப்பையும் நாம் சந்திக்க போகிறேன் என்று சொல்லிட்டு இருந்தார். உண்மையாகவே இந்த வயதிலும் விடாமுயற்சியோடு பல்வேறு நாடுகளுக்கு நம்ம என்ன செய்கிறோம், வீட்டிலேருந்து இவ்வளோ தூரம் வரத்துக்கே அப்படியே யோசிக்கிறோம், அப்படிதானே? ஆனால் பல ஆயிரம் லட்சம் கிலோமீட்டர் கடந்து தன்னுடைய ஆன்மீக பணியை யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ நிறைவாக செய்கிறார். எனவே தந்தை அவர்களுக்கும் அவருடைய அண்ணன் அருள் தந்தை அருள் அவர்களுக்கும் நம்முடைய ஜெபம் எப்பொழுதும் தேவைப்படுகிறது. நாம் தொடர்ந்து அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். இறைவன் அவர்களுக்கு நல்ல உடல் சுகம் தந்து தொடர்ந்து அவரிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை நல்வழி நடத்தவும் இறை ஆசிரால் நிரப்பப்பட தொடர்ந்து நம்முடைய தந்தை அவர்களுடைய பணி வாழ்வுக்காக உடல் நலனுக்காகவும் இந்த தெய்வீக பலியிலே நாம் சிறப்பாக மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் நமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய் ஆவிக்கு உண்மையுள்ளவர்கள் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றுமில்ல எல்லாமல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் கவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வு அளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் அதை மீட்டு பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வாக்கு கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவரக்கத்துடன் புனிதப்படுத்த உம்மை தாழ்மையிட வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தடிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோய்விறச் செய்வதாக. உமது தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையறாது காத்தருள்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தண்ணீர் புறப்பட கண்டே அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே ஈடேற்றம் பெற்று கூறுவர் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், அவரது இரக்கம் என்றென்றும் உள்ளது. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும் தேவாலய வலப்புறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டே
ஈரேற்றம் பெற்று கூறுவர் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாமல்ல இறைவன் நம் பாவங்களில் நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகன் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் சங்காரியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வரை இறைவா, பாஸ்கா மறைபொருளை எப்பொழுதும் எங்கள் நிறைவு வர செய்தருளும். இவ்வாறு புனித திருமுழுக்கினால் நாங்கள் புதுப்பிக்கப்பட்டு திருவுளம் கொண்ட நாங்கள் அனைவரும் உமது பாதுகாப்பின் உதவியால் மிகுந்த பயன் தந்து நிலைவாயிலில் மகிழ்ச்சி வர அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருப்பலி, அதாவது மறைவுரை நேரத்தில் காணிக்கை வருகிற பொழுது, காணிக்கை பாடல் பாடுகிற பொழுது யார் யாருக்கெல்லாம் குழந்தை பேற்றுக்காக
வேண்டும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அவருடைய பெயர், தம்பதியர் பெயர் எழுதி கொடுங்க. அதே மாதிரி திருமண தடை நீங்கள் சரிங்களா அதில் எழுதணும். குழந்தை பேற்றுக்காக அப்படி அவங்க பேர் 2 பேரை எழுதி கிராமம் ஊர் பேர் ஊர் பேர் எழுதி கொடுக்கணும். சரிங்களாம்மா? காணிக்கை வரும்பொழுது யாரும் என்ன செய்யணும், நீங்கள் காணிக்க வந்து கூட நீங்கள் என்ன செய்யலாம், பீடத்தில் ஒப்பு கொடுத்துட்டு நீங்கள் செல்லலாம். அதே போல் திருமண தடை நீங்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க பெயரை கொடுத்து கூட நீங்கள் என்ன செய்யலாம், சிறப்பாக கொடுக்கலாம். அவர்களுக்காக சிறப்பாக நற்கருணை ஆராதனை பொழுது அந்த குடும்பத்தில் எழுதி கொடுக்குற பிள்ளை தம்பதியர்களுக்காக எத்தனை ஆண்டு காலம் குழந்தை பேர் இல்லையோ அதெல்லாம் குறிப்பிட்டு கொடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். நன்றி. முதல் வாசகம். தூய ஆவி நிறைந்த எழுவரை தேர்ந்தெடுங்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 1 தொடங்கி 7 வரை உள்ள இறை முத்துக்கள். அக்காலத்தில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்போது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக முணுமுணுத்தனர். எனவே 12 திருத்தூதரும் சீடர்களை ஒருங்கே வரவழைத்து, நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறையல்ல. ஆதலால் அன்பர்களே, உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி அருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான எழுவரை கவனமாய் தேர்ந்தெடுங்கள். அவர்களை நாம் இந்த பணியில் நியமிப்போம். நாங்களோ இறை வேண்டலிலும் இறை வார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று கூறினர். திரளாய் கூடியிருந்த சீடர் அனைவரும் இக்கருத்தை ஏற்றுக்கொண்டனர். அதன்படியே அவர்கள் நம்பிக்கையும் தூய ஆவியும் நிறைந்த ஸ்தேவான், பிலிப்பு, பிரேக்கோர், நிக்கோனோர், தீமோன், பர்மனா, யூதம் தழுவிய அந்தியோக்கிய நகரத்து நிக்கோலா என்பவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை திருத்தூதர் முன்னால் நிறுத்தினார்கள். திருத்தூதர் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைத்து இறைவனிடம் வேண்டினர். கடவுளுடைய வார்த்தை மென்மேலும் பரவி வந்தது. சீடர்களின் எண்ணிக்கை எருசலேம் நகரில் மிகுதியாக பெருகிக் கொண்டே சென்றது. குருக்களுள் பெருங்கூட்டத்தினரும் இவ்வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கை கொண்டனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடல். ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. 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 நீதிமான்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். 10 நரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு
எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. இரண்டாம் வாசகம். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, உயிருள்ள வார்த்தை 4 முதல் 9 முடிய. அன்புக்குரியவர்களே, உயிருள்ள கல்லாகிய ஆண்டவரை அணுகுங்கள். மனிதரால் உதறி தள்ளப்பட்டதாயினும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயர் மதிப்புள்ள கல் அதுவே. நீங்களும் உயிருள்ள கற்களாய் இருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுளுக்கு உகந்த ஆவிக்குரிய பலிகளை படைக்கும் தூய குருக்களின் கூட்டமாகவும் இருப்பீர்களாக. ஏனெனில் இதோ சீயோனில் நான் ஒரு மூலைக்கல் நாட்டுகிறேன். அது தேர்ந்தெடுக்கப்பட்ட விலை உயர்ந்த மூலைக்கல். அதில் நம்பிக்கை கொண்டோர் பதற்றமடையார் என்று மறைநூலில் காண கிடைக்கிறது. நம்பிக்கை கொண்ட உங்களுக்கு அது உயர் மதிப்புள்ளதாக விளங்கும். நம்பிக்கை இல்லாதவர்களை பொறுத்தமட்டில் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே முதன்மையான மூலைக்கல்லாயிற்று. மற்றும் அது இடதிற்கல்லாகவும் தடிக்கு விழச் செய்யும் கற்பாறையாகவும் இருக்கும். அவர்கள் வார்த்தையை ஏற்காததால் தடிக்கு விழுகிறார்கள். இதற்கென்றே அவர்கள் குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளிலிருந்து தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவர்களின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லை எனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லி இருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன். அப்பொழுது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகின்றீர் என்று எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்திற்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கின்றீர்கள், அவரையே கண்டும் இருக்கின்றீர்கள் என்றார். அப்பொழுது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையின் உள்ளம் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை. என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கின்றார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயலின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளை மையப்படுத்தி வாழ்ந்தவர் நம் புனிதர், புதுமை வழங்கும் புனித வனத்து சின்னப்பர். தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தொடக்க நூல் 12:2. உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இந்த ஆசீர்வாதமான இந்த வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது நம்முடைய பாதுகாவலர் ஆண்டவரை மையப்படுத்தி வாழ்ந்தவர். இந்த உலகத்திலே பணம், பதவி, பட்டம், உறவுகள் என்று இவையெல்லாம் பல நேரத்தில் நம்மை சூழ்ந்து நாம் அவை தேவை என்று அதன் பின் நாம் நாடி தேடி சென்றாலும் இவை நமக்கு ஒரு நிறைவை தருவது இல்லை. வெறுமையும் அமைதி இன்மையுமாக நம் வாழ்க்கையை மாற்றி விடுகின்றன. ஆனால் நம் புனிதர் இவற்றையெல்லாம் கடந்து கடவுள் ஒருவரே, அவரை முழுமையாக அறிந்து அவரை மையமாக வைத்து தன் வாழ்க்கையில் முழுமையாக வாழ்ந்தார். இந்த வாழ்ந்ததனால் அவர் பெற்றுக்கொண்ட பயன் என்ன, அதனால் அவர் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் என்ன என்று நாம் எளிதாக பார்க்க முடிகின்றது.
அவருடைய வாழ்விலே அனைத்தையும் எளிதாக சந்திக்க அவருக்கு உறுதுணையாக இருந்தது. இரண்டாவது, ஆசீர்வாதங்களை அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கும் அந்த ஆண்டவரை மையப்படுத்திய வாழ்வு துணையாக இருந்தது. இந்த இரண்டுமே அவர் அதிகமாக பெற்றுக்கொண்டார். எளிமையாக கடந்து சென்றார். வாழ்க்கையிலே அவர் அனைத்தையும் கடந்து சென்று அவற்றை ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்ததன் காரணமாக அவர் மகிழ்ச்சியோடு வாழவும் முன் வந்தார். பொருட்கள் இல்லை, பணம் இல்லை, எதுவும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் ஒருவர் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார் என்றால் வனத்திலே நம்முடைய முதல் மட துறவியாக வாழ்ந்தவர் நம்முடைய பாதுகாவலர் இந்த வனத்து சின்னப்பர். சோதனைகளை இவர் வென்றார். கடவுளை மையப்படுத்தி இதன் காரணமாக சோதனைகளை முதலில் வென்றார். யார் அந்த சோதனைக்கு முதல் காரணமாக அமைந்தவர்? தன்னுடைய மைத்துனர். அங்கே இருவருக்கும் இடையிலான அந்த ஒரு மனத்தாங்கல், ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை. இவையெல்லாம் இருந்தாலும் அவர் ஆண்டவரை அவர் மையமாக வைத்ததன் காரணமாக தன் மைத்துனர் மீது இருக்கின்ற அந்த போட்டியும் பொறாமையும் இவரை அனைத்தையும் எளிதாக மாற்றிவிட்டு அவருக்கு ஒரு சிறந்த ஒரு முன்னோடியாக தன் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவதற்காக கடவுள் இவரை ஒரு கருவியாக இவரை பயன்படுத்தினார். பல நேரத்தில் நமக்கு எதிராக செய்கின்ற சிறு சிறு அந்த பிரச்சனைகள் அனைத்தும் நாம் ஒரு பெரிதாக நாம் பார்க்கின்றோம். இருப்பினும் அவற்றையெல்லாம் கடந்து செல்வதற்கு நாம் தொடக்க நூலில் பார்க்கும் பொழுது ஏறக்குறைய 37ஆம் அதிகாரத்திலிருந்து அந்த அதிகாரம் அந்த தொடக்க நூல் முடியும் வரை பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு அந்த சூசையினுடைய வாழ்க்கையை நமக்கு ஒரு துணையாகவும் ஒரு எடுத்துக்காட்டாகவும் நமக்கு அமைகின்றது. அவரும் பார்க்கின்றோம், அங்கே சூசையானவர் தனக்கு ஏற்பட்ட எவ்வளவோ பிரச்சனைகள், பொறாமையினால் அவரை விற்கின்றார்கள், அடிமையாக அவர் செல்கின்றார், பொய் குற்றச்சாட்டு சொல்லி அவரை சிறையில் அடைக்கின்றார்கள். இவையெல்லாம் அவர் எதை பற்றியும் கவலைப்படாமல், அவர் யாரையும் பழி வாங்க வேண்டும் என்றும் நினைக்காமல் கடவுளை மையப்படுத்தியவர். கடவுளை ஏற்றுக்கொண்டார், கடவுளை அதிகமாக நேசித்தார், அன்பு செய்தார். அதனால் இவற்றை அவர் எளிதாக கடந்து செல்ல முடிகிறது. இதையும் கடந்து தன் உடன்பிறப்புகள் அங்கே தேவை என்று வரும் பொழுது தேவையை அறிந்து தெரிந்து உதவி செய்கின்ற ஒரு நல்ல ஒரு மனப்பான்மை, உறவை வளர்க்கின்ற ஒரு சிறந்த ஒரு மனிதராகவும் தன்னை வெளிப்படுத்துகின்றார். என்றால் நான் எப்பொழுது ஆண்டவரை என் வாழ்வில் நான் மையமாக வைத்திருக்கின்றேனோ, அவர் மட்டும் எனக்கு போதும் என்று நான் நினைக்கின்றேனோ, அப்பொழுது மட்டும்தான் இதை நான் எளிதாக செய்ய முடியும், அதை மன நிறைவோடு செய்ய முடியும், முழு மனதோடு நான் அதை செய்ய முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இதை நாம் பார்க்கும் பொழுது அங்கே சோதனையில் நம்பிக்கையை வளர்க்கின்றவராக இருக்கின்றார். யோபுவையும் நாம் இதை எளிதாக நாம் பார்க்கலாம். யோபு தன் வாழ்விலே அந்த சோதனைகள் அனைத்தையும் அவன் வரும் பொழுது, யோபு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, அதை இழந்ததை அனைத்து நினைத்து வருந்தாத ஒரு மனிதர், கவலைப்படாத ஒரு மனிதர், உறவுகளும் நட்புகளும் நண்பர்களும் அவரை ஏளனம் செய்தாலும், பல முறை அவரை கூப்பிட்டு கடவுளை ஏன் இவ்வளவு நம்புகிறாய் என்று அவரை பலமுறை கேட்டாலும் அவர் கடவுளை மையப்படுத்தி வாழ்ந்தார். நம் புனிதரும் அவரை போன்று வாழ்ந்தார். இந்த கடவுளை மையப்படுத்தி வாழ்ந்ததினால்தான் யோபு மிக அழகாக சொல்கின்றார். 1:21, மேனியாக நான் பிறந்தேன், அங்கே திரும்புகையில் பிறந்த மேனியாய் நான் செல்வேன். நான் திரும்ப இறக்கும் பொழுது எப்படி செல்கிறேன்? அதே மேனியாக தான் செல்கின்றேன். கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்துக்கொண்டார், அவருடைய பெயர் என்றென்றும் வாழ்த்த பெறுவதாக என்று கடவுளை அவர் மையப்படுத்துகின்றார். தன்னுடைய சோதனை நேரத்திலும் பல மனிதர்கள் வந்து அவருடைய திசை திருப்பினாலும் கடவுளை மையப்படுத்தி வாழ்ந்ததன் காரணமாக இதை நாம் 42ஆம் அதிகாரம் 10 to 17 வரை அவருடைய வாழ்க்கையை பற்றி பார்க்கும் பொழுது இழந்த அனைத்தையும் இரட்டிப்பாக கடவுள் அவருக்கு கொடுத்தார். நாம் எப்பொழுதெல்லாம் கடவுளை மையப்படுத்தி வாழ்கின்றோமோ அப்பொழுது நாம் இழக்கின்ற ஒவ்வொன்றையும் கடவுள் நமக்கு இரட்டிப்பாக தருகின்றார், பல மடங்கு தருகின்றார். ஆனால் அவர் ஒருபொழுதும் கடவுளை மறுதலிக்கவில்லை, மறக்கவும் இல்லை, விட்டு கொடுக்கவும் இல்லை. அவர் இறுதி வரை நிலைத்து நின்றார், நம்பிக்கை நிலைத்து நின்றார். கடவுள்தான் எல்லாம், அவர் கொடுத்தார், அவர் எடுத்துக்கொண்டார். அதுதான் அவருடைய காணப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தை. எதை பற்றியும் அவர் கவலைப்படவில்லை, எல்லாம் அவருக்குரியது, அவர் பார்த்து கொள்வார்.
என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்தவராக அவர் கடவுளை மையப்படுத்தி வாழ்ந்தார். இன்றும் நாம் அவரை நினைவு கூறுகின்றோம். அதுதான் நம் புனிதரிடம் காணப்பட்டது. எவ்வளவுதான் பிரச்சனைகள், சோதனைகள் எவை வந்தாலும் கடவுளை அவர் முழுமையாக ஏற்றுக்கொண்டார். தான் தனிமையில் இருக்கும் பொழுதும் கூட ஜெபத்தின் வழியாக இறை மனித உறவில் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும், வளர வேண்டும், வாழ வேண்டும், அவரை அன்பை நிறைவாக பெற்று சுவைக்க வேண்டும் என்பதை நம் புனிதருடைய வாழ்விலே நாம் பார்க்கின்றோம். கடவுளை மையமாக வைத்து வாழ்ந்தவர். அதுவே நாம் மையமாக வைத்து நாம் வாழும் பொழுது நாம் எப்படி எதை நாம் பெற முடியும்? மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 33, அனைத்திற்கும் மேலாக அவரை தேடுங்கள், அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். நான் கடவுளை நான் எப்பொழுது முழுமையாக நான் தேடுகின்றேனோ, அவர்தான் என் வாழ்க்கையில் எல்லாம் என்று நான் நாடி தேடி ஓடி வருகின்றேனோ, அவர்தான் எனக்கு எல்லாமே நிறைவாக செய்கின்றார், எல்லாமே எனக்கு கிடைக்கின்றது. இங்கே வனத்திற்கு செல்கிறார், அனைத்தையும் விட்டுவிட்டு, ஒரு பெரிய வாழ்க்கையெல்லாம் விட்டுவிட்டு வனத்திற்கு செல்கின்றார். அங்கே முதல் மட துறவியாக இன்றும் நாம் அவரை நினைவு கூர்ந்து பார்க்கின்றோம். அவரிடம் அந்த காணப்பட்ட பண்பானது கடவுளை தேடி செல்கின்றார். அவருக்கு அனைத்தும் அங்கே நிறைவாக கொடுக்கப்பட்டது. அந்த மன நிறைவு, மன அமைதி, சமாதானம், அந்த சாந்தி, இவையெல்லாம் முழுமையாக பெற்றவராக தான் வாழும் பொழுது இறக்கும் வரை அவர் முழு மன நிறைவோடு வாழ்ந்ததாக அவர் பார்க்கின்றோம். எந்த விதமான உணவும் கிடையாது, எதுவும் இல்லை. ஆனால் அங்கே அவருக்கு கொடுக்கப்படுகிறது, வானத்து பறவைகளை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை. ஆனால் என்ன செய்கிறார்? கடவுள் அவற்றுடைய தேவையை அறிந்து சரியான நேரத்தில் அவருக்கு உணவு கொடுக்கின்றார். நம்முடைய புனிதருக்கும் அதே வாழ்வுதான் பார்க்கின்றோம். கடவுளை அவர் நம்பினார், முழுமையாக ஏற்றுக்கொண்டார். அவர்தான் எனக்கு எல்லாம் என்று சொன்னதனால் அவருக்கு இயற்கை வழியாக அங்கே உணவு கொடுக்கப்பட்டது, நிறைவாக பெற்றுக்கொண்டார். கொடுத்த அந்த உணவு ஒரு சிறிய உணவு தான், ரொம்ப பெருசு அல்ல. இன்றைக்கி தான் நம்ம ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் அப்படின்ட்டு விதவிதமாக போகிறோம். அவருக்கு கொடுக்கப்பட்டது ஒரு சாதாரண ஒரு அரை துண்டு அப்பம் மட்டும்தான். ஆனால் அதிலும் அவர் என்ன செய்தார்? நிறைவாக வாழ்ந்தார். ஏனென்றால் ஆண்டவரில் அவர் இருந்தார், ஆண்டவரோடு இருந்தார். அதனால் அவர் அதிகமாக பெற்றுக்கொண்டார். இவ்வாறாக அனைத்திற்கும் மேலாக அவர் ஆண்டவரை நாடினார், தேடினார். அவருக்கு அனைத்தும் சேர்த்து கொடுக்கப்பட்டது. கடவுளுக்கு அவர் முன்னுரிமை கொடுத்தார். அதனால்தான் அவருடைய வாழ்க்கையிலே நாம் இன்னும் அதிகமான அதிசயங்களை நாம் பார்க்க முடிகின்றது. மேலும் நீதிமொழிகள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5-6 இந்த வார்த்தைகளை நாம் பார்க்கும் பொழுது நாம் எப்படி ஆண்டவரை நாம் தேட வேண்டும், அந்த மையமாக வைத்து வாழ்வதற்கு நான் எப்படி ஆண்டவரை நான் தேட வேண்டும்? நீதிமொழிகள் 3:5-6 இறை வார்த்தைகள். முழு மனதோடு ஆண்டவரை நம்பு, உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. பல நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? ஏதோ எனக்கு கொஞ்சம் கிடைத்த உடனே யாருமே எனக்கு தேவையில்லை, உறவு தேவையில்லை, கடவுள் தேவையில்லை, காசை தான் கடவுளப்பா என்று பல நேரத்தில் நாம் கடவுளை மறந்து விடுகின்றோம், அவரை விட்டு விலகி செல்கின்றோம், ஒரு அன்பை விட்டு விலகி செல்கின்றோம். ஆனால் இங்கே அப்படியல்ல. சொந்த அறிவாற்றலை நம்பி இருக்கக்கூடாது, கடவுளை நீ மையப்படுத்தியவனாக இருக்க வேண்டும், அவருடைய வாழ்க்கையை நீ முழுமையாக ஏற்றவனாக இருக்க வேண்டும். அடுத்ததாக, நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய். ஆண்டவரை மனதில் வைத்து செய். நம்ம ஈஸி, ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு வார்த்தை. எதை செய்தாலும் ஆண்டவரை நான் மனதில் வைத்து நான் செய்யும் பொழுது நான் செய்கின்ற காரியம் எப்படி நிறைவேறும்? ஆண்டவர் என்னோடு இருக்கும் பொழுது அவை வெற்றியாக முடியும். அதுதான் புனித ஜோன் ஆஃப் ஆர்க் அழகான இந்த வார்த்தையை சொல்வார். வித் காட் ஐ எம் ஹீரோ, வித்தவுட் காட் ஐ எம் ஜீரோ. ஆண்டவர் என்னோடு இருக்கும் பொழுது நான் ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமை மிக்க ஒரு வீரன். ஆண்டவர் என்னில் இல்லாத போது, நான் ஆண்டவரோடு இல்லாத பொழுது நான் ஒரு ஜீரோ, ஒன்றுமே இல்லாத ஒரு குப்பை என்று மிக அழகான ஒரு வார்த்தையை சொல்கின்றார். ஆண்டவரோடு நாம் இருக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு வீரனாக, ஒரு ஹீரோவாக, ஹீரோனியாக என்னால் வாழ முடியும், பிறருக்கு நான் வெளிப்படுத்த முடியும் என்பதுதான் அந்த ஜோன் ஆஃப் ஆர்க் சொல்கின்றார். அந்த வார்த்தையை தான் இங்கே நாம் பார்க்கின்றோம். ஆண்டவரை நாம் நம்ப வேண்டும். அடுத்த வார்த்தை, அப்பொழுது அவர் உன் பாதங்களை செம்மையாக்குவார். பாதங்களை செம்மையாக்குவார். 6, நீ ஒரு ஞானி என்று எண்ணிக்கொள்ளாதே. ஞானி என்று நாம் எண்ணக்கூடாது. ஆண்டவருக்கு அஞ்சி
தீமையை அறவே விலக்கு. அப்பொழுது உன் உடல் நலம் பெறும், உன் எலும்புகள் உரம் பெறும். உன் செல்வத்தை கொண்டு அவற்றை போற்று. உன் விளைச்சல்கள் எல்லாவற்றின் முதன்மை பலனையும் ஆண்டவருக்கு காணிக்கையாக்கு. ஓகே, அங்கே என்ன சொல்கின்றார்? அவரை நான் மையப்படுத்தும் பொழுது என்னுடையது எல்லாமே முதன்மையான திறமை, என்னுடைய பொருட்கள் அனைத்தும் அவருக்கு உரியது. அதுதான் ஒரு காணிக்கையாக நான் கொடுக்க வேண்டியது. அன்னை தெரசாவுடைய வார்த்தையை இங்கே நாம் சிந்திக்க வேண்டியது. அன்னை தெரசா மிக அழகாக அந்த வார்த்தையை குறிப்பிடுகின்றார். நான் வைத்திருக்கின்ற பொருட்கள் அனைத்தும் யார் கொடுத்தது? கடவுள் எனக்கு பரிசாக கொடுத்தது. என்னுடைய திறமைகள், பொருள், பணம், உறவுகள், நட்புகள் எல்லாமே யார் கொடுத்தது? எனக்கு கடவுள் கொடுத்தார். அது எப்படி கொடுத்தார்? பரிசாக எனக்கு கொடுத்திருக்கின்றார். நான் அதை பிறரோடு பகிர்ந்து மகிழும் பொழுது அதை நான் யாருக்கு கொடுக்கிறேன்? நான் கடவுளுக்கு நான் பரிசாக கொடுக்கிறேன். கடவுள் எனக்கு பரிசாக கொடுத்தார், நான் அதை கடவுளுக்கு நான் பரிசாக கொடுக்கின்றேன். இதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. பல நேரத்தில் என்னிடம் இருப்பவை எனக்கு மட்டும்தான் என்று நாம் நினைக்கக்கூடாது. முகமலர்ச்சியோடு கொடுங்கள். பவுலடியாருடைய வார்த்தை இதுதான். முகமலர்ச்சியோடு கொடுப்பவர் ஆண்டவரின் அன்புக்கு உரியவர். எதை கொடுத்தாலும் சரி, ஒரு சிறிய பொருளாக இருந்தாலும் சரி. அதுதான் மத்தேயு நற்செய்தியிலே நாம் பார்க்கும்போது 10:42 மிக அழகாக சொல்வார் மத்தேயு நற்செய்தியாளர். என்னுடைய சீடன் என்பவனுக்கு ஒரு தின்னம் குளிர்ந்த நீர் கொடுப்பவன் கைமாறு பெறாமல் போக மாட்டான். பாருங்க எந்த அளவுக்கு அவருடைய வார்த்தைகள். நம்ம என்ன செய்யணும்? அந்த அளவுக்கு முக மலர்ச்சியோடு கொடுக்க வேண்டும், மன நிறைவோடு கொடுக்க வேண்டும். கொடுக்கும் பொழுது நமக்கு எப்படி கிடைக்கும்? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கிடைக்கும். இதை வர்த்து இன்னொரு வார்த்தையும் சொல்லுவார். எந்த அளவையால் நீங்கள் அளக்கின்றீர்களோ அப்படியே யோசித்து பாருங்க. நம்ம எந்த அளவையால் அளக்க கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். யாராவது நம்மள்ட்ட கேட்கும் பொழுது உண்மையாகவே ஒரு முக மலர்ச்சியோடு கொடுக்குறோமா? சோ வந்துட்டா அப்படின்ட்டு அப்படியே தலையை சொரிஞ்சிக்கிட்டு கொடுக்குறோமா? பல நேரத்தில் நமக்கு பிடித்தவர்களுக்கு ஒரு மாதிரி, பிடிக்காதவங்களுக்கு ஓகே, அதுதான் வாழ்க்கை. இதான் மனித பலவீனம். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுப்பார். எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். அதுதான் நம் புனிதர் கண்டு கொண்டார். ஆண்டவரை அதிகமாக நேசிக்க நேசிக்க, அவரை அன்பு செய்ய, தியானிக்க தியானிக்க, அவரை மையமாக வேறு எதுவுமே அவர் சிந்திக்கலை. ஏன்னால் காட்டில் தனிமையாக நின்று அந்த பாலைவனத்தில் காட்டில் எதுவுமே அவருக்கு தெரிந்திருக்காது. அவர் தெரிந்தது ஒன்றே ஒன்று, அங்கே இருக்கிற அந்த ஒரு வேளை சிங்கம், புலி, மிகப்பெரிய ஆபத்தான விலங்குகள் மத்தியிலும் அங்கே அவருக்கு தீமை எதுவுமே விளைவிக்காது. அதான் சொல்வார், இயேசு சொல்கின்றார், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் தீங்கிழைக்காது. ஆண்டவரை நம்புகின்ற ஒவ்வொருவருக்கும் அங்கே தீங்கு இல்லை என்பதை அங்கே மிக தெளிவாக அவருடைய வார்த்தையை பாருங்கள். நாம் எப்பொழுதும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். எல்லாமே எனக்கு கடவுள் அவர்தான், அவனின்றி ஒரு அணுவும் அசையாது என்பதை நாம் உணர வேண்டும். மையப்படுத்தியது கடவுள், எப்பொழுதும் அவர்தான், உலகம் சார்ந்தது கிடையாது. இன்றைக்கி ஏதோ நம்ம ஜெபிச்சுட்டே இருப்போம், கிடைக்கல அப்படின்னா என்ன செய்கிறோம்? உடனே அடுத்து ஜோசியக்காரன்ட்ட போயிடுவோம். எனக்கு ஒரு சில நேரத்தில் ஒரு டவுட் இருக்கும், ஜோசியக்கார் பெரியவனா கடவுள் பெரியவராக ஒரு டவுட் உண்டு எனக்கு. யார் பெரியவங்க இதில்? யார் யாரை படைத்தது? ஜோசியக்காரர் கடவுளை படைத்தாரா, கடவுள் ஜோசியக்காரை படைத்தாரா? அப்புறம் ஏன் நம்ம அந்த ஜோசியக்காரரை நம்பி போகிறோம்? ஒரு சொல்லால் உலகை படைத்த கடவுள் பெரியவரா, அந்த ஒரு ஜோசியக்காரர் ஏதோ நம்மளை சொல்லி அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாற்றி நம்மள்கிட்ட பணம் வாங்குறாரு பெரியவரா? பல நேரத்தில் நம்ம அதை யோசிக்கணும். ஆனால் கடவுளை நான் எப்பொழுதும் அவர்தான் எனக்கு எல்லாமே, நான் அவரை நாடி தேடி செல்லும் பொழுது 6:33 சொல்வதை போல மத்தேயு அனைத்தும் எனக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஏன் அவனை தேடி போனோம்? மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். அது எப்படி பாருங்க, ஆண்டவர்கிட்ட நான் தஞ்சம் புகும் பொழுது என்னுடைய தேவைகள் அனைத்தும் நான் நிறைவேறும். அடிக்கடி சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, கடவுள் நமக்கு தாமதமாக கொடுத்தாலும் எப்படி கொடுப்பார்? தரமானதாக கொடுப்பார். காலம் தாழ்த்தலாம், பல நேரத்தில் கடவுள் நமக்கு காலம் தாழ்த்தலாம், ஆனால் ஒரு நாளும் கைவிட மாட்டார், மறக்க மாட்டார், விட மாட்டார். அதற்கு அடுத்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன், கடவுள் ஒரு சிலருக்கெல்லாம் கொஞ்சம் ப்ரைவேட் பஸ்ஸில் வர மாதிரி வேகமாக கொடுப்பாரு, ஒரு சிலருக்கு டவுன் பஸ்ஸு, ஒரு சிலருக்கு பைக்கில் கூட வரலாம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கடவுள் எப்படி வருவார்? நடந்து தான் வருவார். அது கூட செருப்பு இல்லைன்னா இன்னும் லேட் ஆகும். நடந்து வரும்பொழுது செருப்பு இல்லைன்னா இன்னும் லேட் ஆகும். ஆனால் கட்டாயம் நாம் ஜெபிக்கின்ற ஜெபம் ஒரு நாளும் வீணாக போகாது. அது நம்ம மனதில் கொண்டிருக்க வேண்டும். நான் ஜெபிக்கின்ற ஜெபம் ஒரு நாளும் வீணாக
போகாது, கட்டாயம் கிடைக்கும். கடவுள் தாமதமாக எனக்கு கொடுத்தாலும் தரமானதாக கொடுப்பார். எப்படி இருக்க வேண்டும்? நம்பிக்கையோடு, விடாமுயற்சியோடு அவரை தொல்லை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு வேண்டும் 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 என்று தொல்லை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். தொல்லையின் பொருட்டாவது அவர் கொடுப்பார். நண்பன் என்றும் பாராமல் தொல்லையின் பொருட்டாவது அந்த இரவு நேரத்தில் என்ன செய்கிறான்? எழுந்து உணவு கொடுத்ததை போல கடவுள் தன்னுடைய அந்த தொல்லையின் பொருட்டாவது, ஐயோ என் குழந்தை என்னை விடவே மாட்டான் எங்கே போனாலும், அதுபோல் உடனடியாக கொடுப்பார். எனவே பிரியமானவர்களே, அந்த நம்பிக்கை நமக்கு எப்பொழுது இருக்க வேண்டும். கடவுள் மட்டும்தான், அவனின்றி ஒருவனும் அசையாது, அவனால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 37-38 பார்க்கும் என்ன செய்யுது? அங்கே வானத்தூதர் சொன்ன உடனே மரியா என்ன சொல்கிறாங்க? அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த வானத்தூதருடைய வார்த்தை என்ன? கடவுளால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொன்ன உடனே மிக மலர்ச்சியோடு மகிழ்ச்சியோடு தன்னை அதை ஏற்றுக்கொண்டு தன்னையே முழுமையாக அவர் அர்ப்பணிக்கின்றார்கள். பிரியமானவர்களே, கடவுள் மீது நாம் நம்பிக்கை வைத்தவர்களாக இருக்க வேண்டும், அவரை மையப்படுத்தியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தான் நமக்கு மிக தெளிவாக அங்கே விளக்குகின்றார். நாம் எப்படி நாம் கடவுளிடம் முழுமையாக அர்ப்பணித்தல், ஒப்படைத்தல். திருப்பாடல் 37:5 நாம் பார்க்கும் பொழுது, நான் எதை நான் அவரிடம் ஒப்படைக்க வேண்டும்? 37:5 திருப்பாடல், உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு. எதுவுமே உன்னுடைய கிடையாது, அவரையே நம்பியிரு. அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். உன் சார்பில் அவர் செயலாற்றுவார். நாம் எதையுமே செய்ய தேவையில்லை. நம்ம என்ன செய்யணும்? அவரிடம் ஒப்படைத்து விட வேண்டும். அவர் நம் சார்பில் செயலாற்றுவார். எப்படி செய்யணும், என்ன செய்யணும்? சரியான நேரத்தில் அங்கே நமக்கு சரியான வழியை காட்டுவார். அதுதான் முக்கியம். பல நேரத்தில் நாம் எப்படி நாம் அவரிடம் நம்மை அர்ப்பணித்தல், ஒப்படைத்தல், நாம் விட்டு கொடுத்தல் அவரிடம் என்று பார்க்கும் பொழுது உண்மையாகவே அவரை நம்மில் செயலாற்ற விட வேண்டும். பல நேரத்தில் நாம் என்னுடைய தேவை 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 என்று செல்வதை விட, ஆண்டவரே உன்னுடைய திட்டம் எதுவென்று எனக்கு காண்பியும் என்று கேட்க வேண்டும். பல நேரத்தில் நம்ம அடிக்கடி ஜெபிப்போம், எனக்கு மட்டும் ஏந்தான் இந்த சோதனை வருதுன்னே தெரியல சொல்கிறோமா இல்லையா? எல்லாருமே இப்படி சொல்லிட்டு போனால் எனக்கு மட்டும் எல்லாரும் தான், அதுதான் எனக்கு மட்டும் இந்த சோதனை தெரியலன்னு எல்லாருமே சொல்கிறோம். அதை விட நம்ம எப்படி கேட்க வேண்டும் என்றால், ஆண்டவரே இந்த சோதனையெல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய நல்ல ஒரு சக்தியை கொடு, வலிமையை கொடுன்னு நாம் கேட்கும் பொழுது இந்த சோதனை எல்லாமே சாதாரணமாக மாறி போயிடும், எல்லாமே ஓடி போயிடும். அங்கே அவற்றுக்கு வேலையே இல்லாமல் போய்விடும். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரிடம் நம்மை ஒப்படைக்க வேண்டும். அவர் நம் சார்பாக செயலாற்றுவார், நம்மிலிருந்து செயலாற்றுவார். அதுதான் முக்கியம். அதுதான் நம் புனிதர் செய்தார். ஆண்டவரிடம் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து விட்டார். அந்த வனத்திலே முழுமையாக அர்ப்பணித்து விட்டார். தன் வாழ்க்கையை எதுவுமே அவர் எதை பற்றியும் கவலைப்படல. எவ்வளவோ சொத்து, வீட்டில் பணம் இருக்குது, பதவி இருக்குது, நல்ல உணவு இருக்குது, அழகாக சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு அங்கே அர்ப்பணித்ததன் காரணமாக என்ன செய்கிறார்? இதுதான் பல புனிதர்களுடைய வாழ்க்கையை மாற்றிய வார்த்தை என்ன? ஒருவன் உலகம் முழுவதும் தனதாக்கி கொண்டாலும் ஆன்மாவை இழப்பாரெனில். நம்ம அருளானந்தர்லாம் தேவையா? அவருக்கு வேறு வேலையே இல்லையா? நம்ம ஊரில் வந்து தான் சாகணுமா? அவர் மண் ஜாலியாக இங்கே இருந்திருக்கலாம். அவங்க அம்மா சொல்லுவாங்க அவருடைய இந்த வாழ்க்கை வரலாறுல, அதுவும் இயேசு சபையிலையா? அந்த ஒரு வார்த்தை கேட்கும்பொழுது அப்படியே ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப அவங்க அம்மா பயப்படுவாங்க, அதுவும் இயேசு சபையிலையா அப்படிவாங்க. அந்த ஏன்னா ஒரு கடுமையான தவம் மேற்கொள்கின்ற அந்த ஒரு சபைக்காய மகன் போகணும், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பதறுவாங்க. வாழ்க்கை வரலாறுல அப்படி அழகான அந்த நாடகத்தை பார்க்கும் பொழுது அந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள். ஆனால் நம்ம ஊரில் போகிற நாடகத்தில் அந்த அருளானந்த நாடகம் தான் பேர், அந்த வார்த்தையே இருக்காது, வாழ்க்கையே இருக்காது. சும்மா ஏதோ ஒன்று நாங்கள் அங்கே போட்டு பஃபோனை காட்டி பார்க்க சொல்லி ஆட்டம் போட்டு முடிச்சிடறது, 50,000 வாங்கிட்டு போயிடுறாங்க, அதையும் ஏமாந்து கொடுத்துட்றோம், அப்படிதானே? ஆனால் அங்கே வாழ்க்கை வரலாறில் வந்து அவர் என்னென்னலாம் சந்தித்தார், எப்படி மாற்றினார், இந்த வார்த்தையே இருக்காது. நானும் உட்காந்து புளியாலில் பார்த்தேன் காலையில் நைட்டு 10 மணிலேருந்து காலையில் 5:30 மணி வரைக்கும் பார்த்தேன். அந்த அருளானந்தர் எப்போ தான் வருவார்னு பார்த்தா மிட் நைட் மசாலா மாதிரி 12:30க்கு மேலே தான் அப்படியே காட்டினாங்க அருளானந்தரை. சரி இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தேன், தலையை வெட்டுற மாதிரி தெரியல. சரிடா நீங்கள் வெட்டிக்கடா கூட்டிகிட்டு போயிட்டு கிளம்பி போயாச்சு. இது போல் பல நேரத்தில் அவருடைய வாழ்க்கை அவருக்கு தேவையா? யோசித்து பாருங்கள். எவ்வளோ பெரிய ஒரு பணக்காரர் நம்முடைய ஊரில் வந்து அவரும் இந்த வழியாக அவர் கடந்து சென்ற ஒரு புண்ணிய பூமியில் நம்ம இருக்கிறோம். அருளானந்தர் ஒரு கிறிஸ்டியன்ஸ். நம்ம கேரளாக்காரங்க என்ன சொல்லுவாங்களாம், நாங்களாம் சென்ட் தாமஸ் கிறிஸ்டியன்ஸ்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம யாருடைய கிறிஸ்தவர்கள்? அருளானந்தருடைய கிறிஸ்தவர்கள். அவருடைய வார்த்தையை கேட்டு மனம் மாறியவர்கள், வார்த்தையை கேட்டு நாம் இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள். அப்படி இருக்க
உலகம் முழுவதும் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்ற வார்த்தையானது அங்கே மாற்றினார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள், அவர்தான் எல்லாமே என்று ஏற்றார்கள். அதனால்தான் அவர் எவ்வளவோ நாடு கடல் மலை எல்லாவற்றையும் கடந்து மொழி இனம் தெரியாத இந்த இடத்தில் வந்து ஒரு அப்படியே ஏதோ கொடுத்த கூழையும் கஞ்சியும் குடிச்சிட்டு ஆண்டவருக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். பிரியமானவர்களே, கடவுளை முழுமையாக ஏற்றுக்கொண்டார். எதுவுமே எனக்கு தேவையில்லை என்பதனால்தான் அவரை இவ்வளவு தூரம் இங்கே வர வைத்தது. ஒருவேளை மீண்டும் செல்கின்றார், அவருடைய தாயை அங்கே சந்திக்க ஒரு வாய்ப்பு, மீண்டும் போகாதே என்று சொன்ன உடனே அவர் சொல்கின்ற வார்த்தை, மறவ நாட்டுக்கே என் உயிர், வேறு யாருக்கும் அல்ல, ஆண்டவர் ஒருவருக்கே என் உயிரானது இந்த மறவ நாட்டுக்கு தான் என்று சொல்லி மீண்டும் அவர் வந்து அவரே அழுகுறாங்க. திரும்ப போனா உன்னை நான் பார்க்க முடியாது என்று சொன்ன உடனே அந்த ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான், அவர்தான் எனக்கு எல்லாமே என்று சொல்லி மீண்டும் வருகின்றார். இன்றும் நாம் அவரை நினைவு கூறுகின்றோம். ஏனென்றால் ஆண்டவரை மையப்படுத்தி வாழ்ந்தார், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார், அவர்தான் எனக்கு எல்லாமே என்றார். அதனால்தான் நாம் இன்றும் பார்க்கின்றோம். மேலும் கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது நாம் எப்படி செய்ய வேண்டும், ஆண்டவரை மையப்படுத்திய வாழ்வு, நான் எப்படி அவரை நாடுதல், அதை நான் எப்படி பெற்றுக்கொள்ளுதல். கொலோசியர் 3:17, எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து, ஆண்டவரின் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் வழியாக தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நாம் எதை பெற்றுக்கொண்டோமோ அனைத்திற்காக எதை செய்கின்றோமோ அதையும் நினைவு கூர்ந்து எல்லாம் அவன் செயல் என்பதை நான் ஏற்றுக்கொண்டு வாழும் பொழுது நான் கடவுளுக்கு, தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக மாறுகின்றோம். அதான் மிக முக்கியம். நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம், எந்த ஒரு செயலை நான் சிறு சிறு உதவிகளை நான் பெற்றுக்கொண்டாலும் நன்றி உள்ளவராக, நன்றி உணர்வோடு என்னுடைய வாழ்க்கை, நன்றி என்ற ஒரு வார்த்தையோடு முடித்து விடக்கூடாது, நன்றி உணர்வோடு என்னுடைய வாழ்க்கை பயணத்தை நான் தொடங்கும் பொழுது உண்மையாகவே ஆண்டவரால் நான் அதிகமாக நேசிக்கப்படுகிறேன், அன்பு செய்யப்படுகிறேன் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. இவற்றையெல்லாம் நான் செய்யும் பொழுது கடைசியாக பவுலடியார் அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம், யாரை கொல்ல வேகமாக சென்றாரோ அதே ஒரு மனிதரை கலாத்தியர் 2:20 என்ன வார்த்தை சொல்றாரு, வாழ்வது நான் அல்ல, என்னில் யார் வாழ்கிறார், கிறிஸ்துவே என்னில் வாழ்கின்றார். அப்பா சொல்ல முடியுமா? நம்ம யாராவது சொல்ல முடியுமா? இன்னைக்கு என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார். மையப்படுத்தினார், கிறிஸ்துவை மையப்படுத்தியதன் காரணமாக அவர்தான் எனக்கு எல்லாம் என்று ஏற்றுக்கொண்டதனாக கிறிஸ்து என்னில் வாழ்கின்றார். நான் மறு கிறிஸ்து, கிறிஸ்துவனுடைய குழந்தை, மகன், மகள் என்பதை என் செயல் வழியாக நான் பிறருக்கு வெளிப்படுத்த வேண்டும். எனவே பிரியமானவர்களே, நம் புனிதரை போன்று ஆண்டவரை மையப்படுத்தியவர்களாக, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாக, தொடக்கத்திலிருந்து பார்த்தோம், அந்த போட்டி பொறாமையிலிருந்து விடுதலை பெற்றவர், சோதனையிலிருந்து விடுதலை பெற்றவர், நன்மை செய்ய முன் வந்தவர், தனிமையில் இருக்கும் பொழுதும் ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர், வார்த்தை அதிகமாக சிந்தித்தவர், முதல் மட துறவியாக நம்முடைய திருச்சபை வரலாற்றிலே ஒரு முதல் மனிதனாக தன் வாழ்க்கையை பதிவு செய்தவர். எனவே பிரியமானவர்களே, நாமும் ஆண்டவரை முழுமையாக நம்புவோம். அனைத்திற்கும் மேலாக ஆண்டவருடைய ஆட்சி உரிமையை நாம் நாடுவோம், தேடுவோம், அனைத்து நமக்கு சேர்த்து கொடுக்கப்படும். எனவே நம்பிக்கையோடு நாம் வருவோம். நம்பிக்கையோடு ஆண்டவரை தேடி வரும்பொழுது கட்டாயம் நமக்கு கிடைக்கும். 1 சாமுவேல் 1:17 எங்கே இருக்கு? எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? மன நிறைவோடு செல், உன்னுடைய வேண்டுகோளை கேட்டருள்வார். நம்பிக்கையோடு நீங்கள் வந்திருக்கின்றீர்கள், விடாமுயற்சியோடு வந்திருக்கின்றீர்கள், ஒரே ஒரு விண்ணப்பத்தை தொடர்ந்து நீங்கள் அவருடைய திருப்பாதத்திலே சமர்ப்பித்து கொண்டே இருக்கின்றீர்கள். கட்டாயம் அவை கேட்கப்படும். மன நிறைவோடு நீங்கள் செல்லுங்கள். இஸ்ரேலின் கடவுள் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டருளினார். பயப்பட தேவையில்லை. நம்முடைய பாதுகாவலர் தொடர்ந்து நமக்காக பரிந்து பேசுவார். இறைவனிடமிருந்து நமக்கு ஆசி அதிகமாக பெற்று தருவார். எனவே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய நம்பிக்கையை நாம் அறிக்கையிடுவோம். தந்தை மகன் தூய ஆவி
வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தோல்வி பெற்று பரிவர வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சி பொங்கும் இப்பாஸ்கா காலத்தில் கடவுளை உருக்கத்துடன் மன்றாடுவோமாக. அதனால் தம்முடைய அன்பு திருமகன் வேண்டுதல்களையும் மன்றாட்டுக்களை கனிவாய் கேட்டது போல நம்முடைய தாழ்நிலையை கண்ணோக்கி அருள் புரிவாராக. இறைவேண்டலிலும் இறைவார்த்தை பணியிலும் நிலைத்திருப்பதுவே தங்கள் தலையாய பணி என்பதை உணர்ந்து திருத்தொண்டர்களை தேர்வு செய்த திருத்தூதர்களைப் போலவே இன்றைய திரு அவையும் திருத்தந்தை லியோ, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினராகிய நாங்கள் அனைவரும் இறையாட்சி பணியினை சிறமேற்கொண்டு செயல்பட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் அரசரே எம் இறைவா, நாளை விடுகின்ற போது நல்லாட்சி தொடர்வதற்கான தேர்தல் முடிவுகள் வர வேண்டும் எனவும், தமிழ்நாடு உள்பட சில சட்டமன்றங்களுக்கான தேர்தல் முடிவுகள் சமய சார்பற்ற சமூக நீதியை பேணுகின்ற நல்ல அரசுகளை அமைவதற்கு வழிகோல வேண்டுமென்றும், உலகம் எங்கும் அமைதி நிலவ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்றுரைத்த இறைவா, எம் குடும்பங்களும் எம் பிள்ளைகளும் இளையோரும் உம்மையே தங்கள் வழியும் உண்மையும் வாழ்வுமாக கொண்டு தங்கள் கல்வி திறன் வளர்ப்பு, பணியமர்வு, எதிர்காலம் ஆகியவற்றில் கவனத்துடன் செயல்படவும் ஒளிமயமான எதிர்காலம் அவர்கள் எல்லோருக்கும் அமைந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்கின்ற உம் குரலை கேட்டு நாங்கள் நம்பிக்கை நிறைந்தவர்களாய் வாழவும், எங்களுக்கு நேரிடும் துன்பங்களில் உள்ளம் துவண்டு போகாமல் இருக்கவும், நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வர், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வர் என்கிற கூற்றின்படி வியத்தகு செயல்களை செய்யக்கூடிய ஆற்றலை நீதாமே எங்களுக்கு அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் இறை திட்டத்தையும் இறைவனின் வல்ல செயல்களையும் உணர இயலாத மந்த உள்ளத்தினராக இல்லாமல், இறைவார்த்தையும் திரு அப்பமும் பிடப்படுகிற திருப்பலியில் உம்மை முழுமையாய் கண்டுணரவும் எம்மோடு தங்கும் என வேண்டி உம்மை எப்போதும் எங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாழவும், நாங்கள் கண்டுணர்ந்த உம்மை பிறரோடு பகிரவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தார், அவரது உரிமை சொத்தான மக்கள், எங்களை இருள் நின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்து உள்ளவரின் மேன்மைமிக்க செயல்களை அறிவிப்பது எங்கள் பணி என்பதை உணர்ந்து, திருமுழுக்கின் வழியாக பெற்றுக்கொண்ட பொது குருத்துவத்தின் கடமைகளை நிறைவேற்ற தேவையான வரமருளை வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு இறைவா, இங்குள்ள மக்களின் வாழ்வு
பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாக்கி இருக்கின்றன. எனவே நீர் அறிவீர். நம்பிக்கையாளர் நேர்ந்தளிக்கும் மன்றாட்டுகளை ஏற்று புனித வனத்து சின்னப்பர், புனித வனத்து அந்தோனியார் இவருடைய வேண்டுதலால் நாங்கள் விரும்பி கேட்பதை தந்தல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அந்த வேண்டல் வைத்து சிறப்பாக அந்த தம்பதிகள் பெயர் எடுத்திருப்பினா வரிசையாக வந்து அதை அந்த பள்ளிப்படத்துக்கு முன்பாக நீங்கள் கொடுத்து விட்டு செல்ல அன்போடு வேண்டுகிறேன். காணிக்க பாடல் இப்பொழுது பாடப்படும். ஒப்பு கொடுத்து வன சின்னப்பரே இந்த பிள்ளைகளுக்கு காணிக்க ஜெபிங்க மன்றாடுங்க என்று சொல்லி வேண்டல் வைத்து சிறப்பாக நீங்கள் அதனை பெயரினை வந்து கொடுக்க அன்போடு வேண்டுகிறேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாபடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் அன்பு மிக்க இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான உரை இயல்பில் பங்கு வர செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயலாய் எமதாக்கி கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும்
எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியானை சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்முடைய ஒப்பு கொடுத்து சிலுவையின் மையால பலியில் முற்கால பலிகள் நிறைவேற செய்தலினார். எங்கள் மீட்புக்காக வரும்பிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மது முயற்சியை புலர்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகன்மாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் ஓய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பேருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலுமா இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்பைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே,
உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீரே. இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை என்று உமக்கு காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கண்ணையும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், எங்கள் பாதுகாவலர் புனித வனத்து சின்னப்பர், புனித வனத்து அந்தோணியார், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேச்சுக்கு தகுதி அடைவோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திரு அவையை சிறப்பாகவும் அடியாராக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், என்னை ஆயர்கள் திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திரும்ப நிற்கின்ற குடும்பத்தின் வேண்டுகளுக்கு கனிவுடன் செவி சாய்த்திரளும். கனிவுள்ள தந்தை எங்கும் சிதறுண்டிருக்கும்படிய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக்கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரையும் உமக்கு வந்தவளாக வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றிரளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவளோடு உமது ஆட்சியால் என்று மனநிறைவு அடைவோம் என நம்பியிருக்கிறோம். தந்தை, இந்த நாளிலே பலியிலே வேண்டிக் கொள்ளப்படுகின்ற ஒவ்வொரு குடும்பத்தினர்களை கனிவோடு கண்ணோக்கும் புனித மனசினப்பர் வழியாக உம்முடைய இரக்க மிகுந்த இதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய வேண்டுகள் தேவையெல்லாவற்றை நிறைவேற்றி கொடுத்து இந்த திருத்தலத்தோடு இணைந்திருந்து புனித வனத்து சின்னப்பருடைய பரிந்துரையை என்னாலும் பெற்று மகிழக்கூடிய குடும்பங்களாக மாற்றுவீராக. தகப்பனே, நீரே உம்முடைய அன்பு மக்களுக்கு வழிகாட்டுவீராக. உம்முடைய வழிகாட்டுதலை நாங்கள் உம்முடைய மந்தையாகிய நாங்கள் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு உம் பாததனிலே நாங்கள் பயணித்து நாங்கள் ஒவ்வொருவரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், அரச குருத்துவ திருக்கூட்டம், தூய மரபினர் என்பதனை எங்களுடைய சொல்லிலும் செயலிலும் நாங்கள் வெளிப்படுத்தி வாழ்ந்திட நீரே இந்த நாளிலே பலியின் பயனாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடாருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கிற்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். தேவரீர் உம் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் உடலும் இரத்தவினை காத்து முடிவில்லாத என் இல்லத்தில் கேட்கிற எவரும் பெறுகிறார், தேடுகிறவர் கண்டடைகிறார், தட்டுவோர் எவருக்கும் திறக்கப்படும் என்கிறார் இயேசு ஆண்டவர். என் இல்லத்தில் கேட்கிற எவரும் பெறுகிறார், தேடுகிறவர் கண்டடைகிறார், தட்டுவோர் எவருக்கும் திறக்கப்படும் என்கிறார் இயேசு ஆண்டவர். என் இல்லத்தில்
புனித வனத்து சின்னப்பரை நோக்கிய ஜெபம். தெஞ்சல் தவழும் பசுமை நிறைந்த கொடுங்காவியல் சோலைவனத்தின் அரியணையாம் இத்திருக்கோவிலில் எழுந்தருளியிருக்கும் வனத்து சின்னப்பரே, மூவைந்து அகவையில் இறைவனால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்டு தன்னையே இறைவனுக்கு முழுவதும் அர்ப்பணித்தவரே, மண்ணகத்து சொத்து எல்லாம் அழிந்து போகும், விண்ணகத்து சொத்தே நிலையானது என நினைத்து கானகம் சென்ற தவ முனிவரே, நீரும் பேருச்சம்பளமும் மட்டுமே உணவாக உண்டு வாழ்ந்த மாமுனிவரே, பேய்களின் கொட்டத்தை சிலுவை அடையாளத்தால் அடக்கிய மாதவசியே, அரையப்பத்தை உண்டே தம் வாழ்நாளை கழித்த முதல் வனவாசியே, உம் தியானமும் தபமும் ஜபமும் இறைமகன் இயேசு ஒருவரால் அறிய பெற்றவரான மகா புனிதரே, உமது தவ வலிமையை கண்டு பாவித்து தன்னை தாழ்த்திய புனித வனத்து அந்தோணியாரின் உள்ளம் கவர்ந்த புனிதரே, புனித அத்தனாசியர் தந்த அன்பளிப்பு கம்பளி போர்வையை அந்தோணியாரால் பொருத்தப்பட்ட தவச்செல்வரே, சிங்கங்கள் குழிதோண்ட நல்லடக்கம் பெற்றவரான புனிதரே, உம் திருவடி அண்டி நாடி தேடி வந்து நிற்கும் உம் அடியார்களை கண்ணோக்கி பாரும். பேய்களை ஓட்டுபவரே, கால்நடைகளின் பாதுகாவலரே, நோய் நொடிகளில் சிறப்பாக தொற்று நோயிலிருந்து விடுதலை அளிப்பவரே, சுனாமி பஞ்சம் போன்ற இயற்கை இடர்பாடுகளிலிருந்து காப்பவரே, கவலையுடன் உம்மிடம் வருவோருக்கு ஆறுதலே, துன்புறும் மக்களின் மகிழ்ச்சியே, வெறுப்பு, மன்னிப்பின்மை, பொறாமை, வீண் கர்வம், கோபம் போன்ற தீய நாட்டங்களிலிருந்து எங்களை தேற்றி ஆற்றுப்படுத்தும் ஆன்மீக மருத்துவரே, பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு உம் திருமுகம் நோக்கி வந்து இறந்து கெஞ்சி மன்றாடுகின்றோம். எங்களின் பாதுகாவலரே, எங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி பொங்க உம்மை தேடி நாடி உம் திருவடிகளில் வந்து உருக்கத்தோடு நிற்கும் எங்கள் வேண்டுதல்களை கனிவாய் செவிசாய்த்து அன்னை மரியாளிடமும் எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவிடமும் பரிந்துரை செய்து எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, கருணை கடலே, முதல் வனவாசியாம் இத்திருத்தல புனித வனத்து சின்னப்பரை வணங்கி அவரின் பரிந்துரையால் அருள் வளங்களை பெற இதோ இத்திருத்தலம் வந்துள்ள திருப்பயணிகளது எங்களது தேவைகளை இரக்கமுடன் எங்களுக்கு தயவாய் அருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். புனித வனத்து சின்னப்பரே, புனித வனத்து சின்னப்பரே, புனித வனத்து சின்னப்பரே. அன்பிக்கினியவர்களே, இயேசு நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்குகிறேன். இந்த நாளிலே இந்த திருப்பலியிலே பங்கேற்று சிறப்பாக ஜெபித்த உங்கள் அனைவருக்கும் புனித வனத்து சின்னப்பர் வழியாக இறைவன் அல்குடைகளை வழங்கி ஆஸ்வதிக்க தொடர்ந்து ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். இந்த நாளிலே திருப்பலியை தலைமையேற்று சிறப்பாக நமக்காக பலியை ஒப்பு கொடுத்து மன்றாடி ஜெபித்த நம்முடைய பாசமிகுந்த தந்தை கிரகோரியார், கிரகோரி ஒரு அழகாக அப்போ தான் பார்க்குறேன், ஃபஸ்ட் டைம் முதல் தடவை இப்போ தான் பார்க்குறேன். ஒரு தந்தையை பற்றி கேள்விப்பட்டேன். அழகாக அருள் தந்தை அருள் கிரகோரி மற்றும் இன்னொரு அருள் தந்தை கொடுங்காவிலேருந்து போயிருக்காங்க. பேர் என்ன? அருள் பால் அமல்ராஜ். அப்புறம் வேறு யார்? 3 பேர் தானா? 3 அருள் தந்தையர்கள், 3 சிஸ்டர்ஸு. ஆமாம், கூடவே இன்னும் கூடலை, 2 சரிசமமாக போயிட்டுருக்கு. ஆமாம், சாமியார்கள் கூடணும், நிறையா மக்கள், நிறையா குருக்கள் உருவாகணும். அல்லாந்தர் பாதம் பதித்த அந்த பூமி, புனித வனத்து சின்னப்பர் காட்சி கொடுத்த அந்த பூமி இடத்துல பெற்ற இறை நம்பிக்கையை உலகம் பூரா பரப்பணும். சரிங்களா? தாய்மார்கள் இனிமேல் குழந்தையை மட்டும் பெற்றுப்பிட்டு சும்மா ஐஏஎஸ் ஆக்கணும், கலெக்டர் ஆக்கணும், அப்படி அல்ல. மாறாக நான் ஒரு குருவை உருவாக்கணும், நான் ஒரு அருள் சகோதரியை உருவாக்கணும்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில் என்ன செய்யணும்? நீங்கள் வளர்த்து எடுக்கணும், வேண்டணும். அண்ணாவை போல வேண்டணும். ஆண்டோடு பெற்றேன், ஆண்டோடுமே கொடுக்கிறேன். அப்படிப்பட்ட நம்பிக்கை உருவாகணும்.
நம்ம நம்பிக்கை செத்து போகக்கூடாது, ஆற்றல் மிக்கதாக அருள் மிக்கதாக மாறணும். எனவே சிறந்த அழகான இந்த நாளிலே நம்முடைய பாசமிகு தந்தை இந்த தளத்திலே வந்து முன்னூரிலே சொன்னதைப் போல தந்தை எங்கெல்லாம் ஆன்மீக தேவை ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் பறந்து செல்லக்கூடிய வாய்ப்பினை தந்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு குருவான பின்னாடி தான் என்ன செய்து எல்லா இடங்களிலும் ஆன்மீகத்தை அவர்களால் பூர்த்தி செய்ய முடியும். எனவே நம்முடைய பாசமிகு தந்தை கிரகோரி அவர்களுக்கு இந்த நாளிலே சிறப்பாக உங்களின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி அவருடைய பணியை சிறக்க வேண்டும், என்னாலும் அவர் உடல் சுகத்தோடு திகழ வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். நன்றி. மேலும் இந்த நாளில் சிறப்பான ஒரு மறைவுரை வழங்கி இந்த புனித வனசினப்பருடைய திருத்தலத்தின் அதிபர் அவர்தான். ஆமாம், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்து திருப்பலி நிறைவேற்றி அவர் மிகுந்தார். சாமி நான் போகட்டுமா அப்படின்னு நான் அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். இல்லை சாமி நீங்கள் இருங்க சாமி நான் போகிறேன் சாமி அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துடுவா. எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் எனது பங்கு தந்தைக்கு சிரமத்தை கொடுக்கக்கூடாது, நான் அதை பொறுப்பேற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி ஆர்வத்தோடு சிறப்பான விதத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து அது பிறகு பார்த்தீங்கன்னா திருப்பலி முடிஞ்ச உடனே பொட்டணமாக கொண்டுட்டு வருவார். என்னையா சாமி திருப்பலி முடிஞ்ச உடனே என்னது கேக்கு, சாங்கிரி, பப்புசு, ஆமாம் எல்லாம் முடிச்சு கொண்டுட்டு வருவோம். நாங்களே அசந்து போயிடுவோம். சரிங்களா? அந்தளவுக்கு சிறப்பாக தந்தையின் மீது நீங்கள் பாசம் வைத்திருக்கிறீர்கள், நாம் வைத்திருக்கிறோம். தந்தை மக்கள் மீது அழகான பாசம் வைத்திருக்கிறார். எனவே அழகான மறைவுரை வழங்கிய தந்தை பென்சிகர் அவர்களுக்கு உங்கள் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களின் ஜெபங்களையும் உரித்தாக்குகிறேன். அன்பிக்கினியவர்களே, தொடர்ந்து நாம் புனித வனத்து சின்னப்பரோடு ஸ்டைலாக சொல்லலாம்னா எப்படி சொல்லலாம்? வனத்தையாவா வனத்தையனா வனத்தையா ஒரு ஐயா தான். ஐயா எப்பொழுதுமே சிறந்த வழிகாட்டிகள். ஐயா எப்பொழுதுமே நமக்கு கூடவே இருக்கக்கூடியவங்க. பேத்தி பேரங்களை அதிகமாக நேசிக்கக்கூடிய அழகான ஒரு தாத்தா ஐயா. சூப்பர், ஜோரா கரங்களை தட்டுவோமா? வாழ்த்துக்கள். இடம் மகிமையாக இன்னும் தொடர்ந்து அப்படியே பயணிக்கணும், ஏராளமான மக்கள் வரணும், அப்படியே வனசின்னப்பரிடமிருந்து பருகி செல்லணும், அவருடைய ஆசீர்வாதங்களை அவருடைய வேண்டுதல்களை பரிந்துரைகளை பெற்று மகிழணும். இதுதான் நம்முடைய எண்ணம். இதற்காகத்தான் அந்த அடுத்த கட்ட நிலைக்கு நாம் கடந்து போகணும். சிறப்பாக அந்த விளாகம் எல்லாம் ஒரு மகிமை மிக்கதாக கட்டடம், ஒவ்வொரு கல்லும் உயிருள்ள கல்லாக மாறணும். ஒவ்வொரு கல்லும், ஒவ்வொரு தூணும், ஒவ்வொரு டீப் லைட்டும், ஒவ்வொரு லைட்டும் அருள்மிகுந்த ஒரு தலமாக இது மாறணும். அப்போ நம்ம ஜெபிக்கிற ஜபம், தவம், விரதம் இந்த வருகிற காலங்களில் நாம் என்ன செய்யலாம்னு சொன்னால், விரைவிலே தங்கக்கூடிய அறைகள் கட்டப்படும். சும்மா எளிமையாக கட்டப்படும். நீங்கள் வாரத்துக்கு வந்து இருக்கலாம். சரிங்களாம்மா? வாரத்துக்கு வந்து தங்கி இருந்து வேண்டுதல் செய்து நீங்கள் உடைய வனசின்னப்பட்ட மன்றாடக்கூடிய ஒரு வாய்ப்பினை விரைவிலே நாம் உருவாக்குவோம். எனவே அதற்கான நம்ம இல்லமும் கட்டப்படுகிறது. திருப்பயணிகள் தங்கக்கூடிய இல்லம் கட்டப்படுகிறது. அது மிகுந்த ஒரு பொருளாதார சிரமத்துக்கு மத்தியில் தான், நல்ல நன்கொடையாளருடைய உதவியால் தான் அது முற்றிலுமாக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எங்கிருந்தும் வெளிநாட்டிலிருந்து எந்த ஒரு உதவியும் இல்லை. மறைமாவட்டத்திலே வெளிநாட்டு உதவிகள் இல்லை. சரிங்களா? எல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டது. ஆனால் இனிமேல் நம்ம வெளிநாட்டை ஏந்தி இருக்குன்னு தேவையில்லை. கடவுள் நம்மை பொருளாதாரத்தில் வளர்த்து வைத்திருக்கிறார். நம்மளால் இயன்ற உதவிகள் இந்த வனசின்னப்பருக்காக நான் ஒவ்வொரு மாதமும் என்னுடைய வருமானத்திலிருந்து ஒரு எத்தனையோ சதவீதம் நான் எடுத்து உங்கள் விருப்பத்திற் போல் 1%, 2%, 5%, 10% எவ்வளோ நான் எடுத்து வைத்து இந்த தளத்துக்கு நான் உதவி செய்வேன் என்று சொல்லக்கூடிய அந்த மனப்பாங்கை பெற்றுக்கொள்ளுங்கள். சிறப்பாக அந்த திருப்பயணிகள் தங்கக்கூடிய எல்லாம் அந்த ஜன்னல் வைக்கக்கூடிய ஒரு 14 ஜன்னல் வைக்கணும். ஒவ்வொரு ஜன்னலும் மரத்தில் வைக்கும் என்று சொன்னால் 14,000 ரூபாய் ஆகிறது. அதனால் ஒரு சில குடும்பங்கள் சேர்ந்து கூட அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நீங்கள் அந்த ஜன்னலுக்கு நீங்கள் உதவி செய்வீர்கள் சொன்னீங்கன்னா விரைவிலே அதுக்கான பணிகள் நம்ம நிறைவு செய்து விரைவிலே அதற்கான ஒரு ஆசீர்வாதங்களை அந்த இடத்துல தங்குகின்ற அளவுக்கு நாம் உருவாக்க முடியும். அதனால்
ஒரு சில ஐடி கம்பெனியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், நல்ல ஒரு தொழில் வியாபாரத்தில் நல்லா இருக்கக்கூடிய பிள்ளைகள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு என்ன செய்யலாம், நீங்கள் செய்து கொடுப்பீர்கள் சொன்னால் உதவியாக இருக்கும். நிலைக்கு நம்முடைய பிரசிடண்ட் ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னாங்க. மற்றும் ஜன்னலுக்கு இன்னும் முழுமையாக எண்ணிக்கை வரவில்லை. அப்படி யாராவது விரும்பி 2-3 பேர் சேர்ந்து கூட, ஒருத்தர் 2 பேர் இல்லாமல் 2 குடும்பம், அவங்க 3 பிள்ளைகள் சேர்ந்து அப்படி கூட அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுன்னு சொன்னால் விரைவிலே அந்த பணிகள் நிறைவடைந்து விடும். அதுக்கடுத்து நம்ம திருத்தல பணிகளுக்கு நம்ம பயணிக்கணும். எனவே கடவுள் நிறைவு ஆஸ்வதிக்கட்டும். தொடர்ந்து நம்ம இறைவன் வழிநடத்துவார். தொடர்ந்து புனித வனத்து சின்னப்பரோடு, வனத்து ஐயாவோடு நாம் இணைந்து இருப்போம். எல்லா கனிகளையும் பெற்று ஆஸ்வாதமாய் இறைவன் நம்மை வழிநடத்துவார். தொடர்ந்து நம்ம பயணிக்கலாம். எனவே நம்முடைய ஆயர் அவர்கள் திருவிழாவிற்கு சிறப்பாக வருகை தந்து திருப்பலியை தலைமையேற்று ஒப்புக் கொடுக்க இருக்கிறார்கள். சரியாக 6:30 மணிக்கு ஆயர் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு நம்முடைய நுழைவாயிலில், அதாவது நம்ம பக்கத்தில் சிறப்பு வரவேற்பு கொடுப்போம். தொடர்ந்து புதிய திருத்தல ஆலயம் பணிக்காக அந்த அடிக்கல் நாட்டப்பட்டு இருக்கிறது. அதை அச்சிட்டு திறந்து வைப்பார்கள். நம்ம வருகிற காலங்களில் நம்முடைய பங்கு ஆலயம் புதுப்பிக்கும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்க, அது நிறைவடைந்த பின்பு இந்த பணிகள் நாம் மேற்கொள்ள இருப்போம். கடவுள் நிறைவு ஆஸ்வதிப்பார், வழிநடத்துவார். எனவே அன்பிக்கினியவர்களே, நீ எந்த அளவையால் அளப்பீரோ அதே அளவையால் உனக்கு அளக்கப்படும். அம்மிக்கு சரிந்து விழும்படி ஆண்டவர் நிறைவாகவே கொடுப்பார். சரிங்களா? எனவே இந்த நாளில் சிறப்பாக ஜெபிப்போம். என்றால் இறைவன் நம்மை ஆஸ்வதிப்பார். நன்றி. புதுநன்மை தயாரிப்பு வகுப்பானது நாளையிலிருந்து காலை 9 மணியிலிருந்து 12:30 மணி வரைக்கும் நடைபெறும். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடக்கும். சரிங்களா? காலதாமதமாக 11 மணிக்கு வரையும் 10 மணிக்கு வரணும்னா இல்லை. காலையில் சாப்பிட்டோன்னு 9 மணிக்கு டேங்குன்னு இருக்கணும். சரிங்களா? டேங்குன்னு 12 மணிக்கு விட்டுறலாம். பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் கூட்டி பிறந்தால் கூட்டிகிட்டு போய்க்கலாம். சரிங்களா? ஒரு வாரம் மட்டும்தான் கிளாஸ் இருக்கும். வருவதற்கு முன்பாக அவர்கள் என்ன செய்யணும், ஜெபங்கள் நிறையா தெரியணும். எல்லா ஜெபங்களும் அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். முதலிலே அவர்கள் ஜெபங்கள் தெரியுதா என்று கேட்ட பின்னாடி, தெரிஞ்ச பின்னாடி தான் அட்மிஷனே போடப்படும். சரிங்களா? அங்கே படிக்கக்கூடாது. அங்கே ஜெபத்தை படிக்கிறதுக்கு இல்லை, மற்ற ஞான காரியங்களை கற்றுக்கொள்வதற்கான ஒரு இடம் அது. அதனால் ஜெபங்கள் வீட்டிலேயே 5-10 வயசு வரைக்கும் பிள்ளைய நல்ல ஜெபத்தில் வளர்க்கலைன்னா உனக்கு என்ன வேலை? ஜெபம் சொல்லுவதற்கு நீ பழக்கவில்லை என்று சொன்னால் உன் தாய்க்கு என்ன பொறுப்பு இருக்கிறது? அதனால் ஜெபங்களை நீ சொல்லணும். சரி, இப்போ சொல்லணும்னா அதுக்காண்டி வீட்டில் உட்கார வச்சுப்படாத, அனுப்பி வையுங்கள். இந்த ஆண்டு என்ன செய்வோம், நான் பயிற்சி கொடுப்போம். அதில் நல்ல முறையில் அவர்கள் ஜெபங்கள் சொல்லுவார்கள் என்று சொன்னால்தான் அடுத்த கட்ட நிலைக்கு அவர்களை நாம் கடத்தி செல்ல முடியும். அதனால் நம்பிக்கையோடு வளருங்கள். கடவுள் ஆசீர்வதிப்பார். நன்றி. மன்றாடுவோமாக. எங்கள் அன்புக்குரிய ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்கோமை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி.
நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் போற்றுதலும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் போற்றுதலும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் போற்றுதலும் உண்டாக கடவது. நம் மத்தியிலே ஆண்டவர் எழுந்தருளி வந்து நம்மை ஆசிர்வதித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு புனித வனசினப்பருடைய பரிந்துரைக்கிணங்க ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்வதெல்லாம் நானே வழியும், நானே உண்மையும், நானே வாழ்வும். இந்த ஆண்டவருடைய பாதையில் நாம் பயணிக்க வேண்டும் என்று சொல்லிதான் புனித வனசின்னப்ப நாளிலே அறைகூவல் விடுக்கிறார். ஒப்பு கொடுப்போம், மன்றாடுவோம், நற்கொணை ஆண்டவிடத்தில் வேண்டுவோம். எதை குறித்து இந்த இல்லத்திலே, இந்த தளத்திலே, இந்த திருத்தலத்திலே தங்கியிருந்து நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ அதை வேண்டுகளெல்லாம் இந்த நற்கொணை ஆண்டவிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். எதை குறித்து இந்த நாட்களிலே, இந்த நவநாளிலே, இந்த திருப்பலியிலே பங்கேற்று தொடர்ந்து நீங்கள் ஜெபித்து மன்றாடி வருகிறீர்களோ அவைகள் அனைத்தையும் இந்த நாளிலே ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரை, தொடர்ந்து நான் இதை உம்மிடத்திலே என் மன்றாட்டுக்களை வைத்து நான் ஜெபித்து கொண்டே வருகிறேன். வருகிற நாட்களில் நான் ஆசுவாதத்தை காணணும், உம்முடைய மகிமையை காணணும், உம்முடைய மாட்சிமையை காணணும், உம்முடைய பேருதவியை நான் பெற்றுக்கொள்ளணும். அதற்கு தகுதியுள்ள பிள்ளையாக நான் மாறணும். இன்றைய நற்செய்தியிலே தொடக்கமாக நீ சொன்னதைப் போல உள்ளம் குமர வேண்டாம், கலங்க வேண்டாம் என்று சொன்னீரே தகப்பனே. இந்த நாளிலே அதை நீ எனக்கு சொல்வீராக, எனக்கு சொல்வீராக, எனக்கு நீ சொல்லுவீராக. என் கண்ணீரை துடைப்பவர் நீரே. இதோ என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி வேண்டி, குய்யவனே குய்யவனே களிமண்ணான என்னை, அழகான அந்த பாடலை நாம் முதல் வரிகளை மட்டும் பாடி ஜெபித்து ஒப்பு கொடுத்து நாம் சிறப்பாக நாம் ஜெபிப்போம். குய்யவனே குய்யவனே படைப்பேன் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. அழகாக இறைவார்த்தை வரும். ஆண்டவரே, நீ ஒரு குயவன், நான் ஒரு களிமண். உம்முடைய விருப்பத்தின்படி அழகான ஒரு பானையாக, பாத்திரமாக என்னை உருவாக்கு என்ற இறைவார்த்தைக்கு நாங்கள் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போம். குயவன் தான் இவர், நம்மை உருவாக்கியவர். நம்மை உருவாக்கி இந்நாள் மட்டும் நம்மை உருவாக்கி வழிநடத்தி வருகின்ற அன்பு தகப்படிவர். தாயின் கருவறையில் உருவான நாள் முதலே நான் உன்னை உருவாக்கினேன் என்று சொன்ன ஆண்டவர் நாளிலே நமக்கு அத்தகைய ஆசீர்வாதங்களை கொடுத்து நமக்கு வழிகாட்டுவதற்காக இறைவன் இருக்கிறார். நமக்கு வழிகாட்டுவதற்காக நம்ம முட்டி மோதி எங்கேயோ கிடக்கிறோம், எங்கேயோ விழுந்து போய் கிடக்கிறோம். ஆனால் அந்த ஆண்டவரிடத்திலே வந்து உட்கார்ந்து எனக்கு வழிகாட்டுங்க, நான் என்ன செய்யணும், என் பாதையை நீ தெளிவுபடுத்துங்க என்று சொல்லி அர்ப்பணிக்கிற பொழுது நாம் வெற்றி பெற முடியும், உயர்ந்து நிற்க முடியும். எனவே இந்த பாடல் வரிகளை நாம் பாடி நாம் ஜெபிப்போம். குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே
படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. அழகான இந்த வரிகளை மறுபடியும் ஜோமாட்டு நீங்கள் பாடிக்கிட்டே உங்களுடைய இல்லத்தில் செல்லலாம். இரவிலே நீங்கள் யார் பேரை நீங்கள் எழுதி கொடுத்துருக்கீங்களோ அந்த பெயரை சொல்லி, ஆண்டவரே நீ கொய்யவன், ஆண்டவரே அந்த பிள்ளையுடைய கருப்பு பை ஒப்பு கொடுக்கிறேன், அந்த தம்பதியரை அர்ப்பணிக்கிறேன், நீ அந்த அவருடைய கற்பத்தில் கனிகளை உண்டாக்கி ஆஸ்பாத்தை காண என் கண்கள் காத்திருக்கின்றன என்று சொல்லி வேண்டி தொடர்ந்து நம்ம என்ன செய்யலாம், ஒப்பு கொடுக்கலாம். நேரம் ஆகிவிட்டபடியினால் நாம் எல்லா பெயர்களையும் நான் வாசித்து விடுகிறேன், அதற்கு அச்சுபியுங்கள். யோகா ஜெகன், கோபனி, தனபால், முகேஸ்வரி, ராஜ்சிலை, தாமஸ், விமல் ஜோதி இவரெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்காக ஒப்பு கொடுக்கிறார்கள். அனிதா, செந்தில், பொள்ளாச்சி, மணிமாறன், விக்டோரியா இவர்களுக்கு 30 வருடங்கள் ஆகிவிட்டதாம். சிறப்பாக ஜெபியுங்கள். ஆண்டவர் அடுத்த ஆண்டிலே அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்து ஆஸ்வதிப்பார். ஜான், சதீஷ்குமார், ஸ்டெல்லா, சுதாகர், விமலா, வினோத், டயனா, சுரேஷ் தனம், சரவணா, பிரதிபா, பவுல், ஆனந்தராஜ், ஆரோக்கிய, சோபா இவர்கள் குழந்தை பாக்கியம் வேண்டி, வினோத், டயனா, மணி, கவிதா, ராஜேஷ், ரூபா, ஜெய் கிருஷ்ணா, சஹானா இவர்கள் குழந்தை வர வேண்டி, அருள் ஜோதி, கிறிஸ்டி இவர்கள் 10 ஆண்டு காலம் ஆகிவிட்டது, இவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். ஜெரனோன், பீட்டர், ரீனா, சேஸ்ராஜ், அருள், ஜெனிஃபர், அருள் ஜோசப், ஜாக்குலின், டயனா, அந்தமானை சார்ந்த ராஜா, ஜீவா இவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். இளையராஜா, சத்யா, பழனிக்குமார், அபிநயா, சேஸ்ராஜ், மெட்டில்டா, அமல்ராஜ், அமலா, கிளியூர், ஜஸ்டின், திரவியம், வினோத், ராணி இவர்களுக்கு குழந்தை வரம் வேண்டி, டயானா, ஆல்பர்ட், பபியோனா, அருள், ஸ்டாலின், ராமச்சந்திரன், சத்யபிரியா, பிரவீன்குமார், பிரபா, இதழ், செல்வி, மாணிக்கம், செசிலியா, பாலசுப்ரமணியம், பாத்திமா, ஒளி, அஜிதா, பிரபாகரன் திருமண தடை நீங்க, பாரதி, காளையர்கோவில், திலீப் ராஜா, கிரிஜா, ஜான்ஸ், சதீஷ்குமார், ஸ்டெல்லா, மேரி, தைனிஸ், நிஜா திருமண தடை நீங்க, தேவோட்டை சார்ந்த ஸ்ரீராம் கரனுக்கு விரைவில் திருமணம் நடைபெற, சேஸ்ராஜ், மெட்டில்டா குழந்தை வர வேண்டி இவர்கள் 15 ஆண்டுகளும் ஆகிவிட்டது, கடவுள் நிறைவு ஆஸ்வதிக்கணும். ராதிகா, மும்பை, சேஸ்ராஜா, சந்தியா, கிளியூர், இளையராஜா, சந்தியா, கிளியூர், பழனி, அபி, அஜிஸ், விசாலி, ஜீவா, ஆல்பர்ட், ஜெனிஃபர் திருமண தடை நீங்க அவள் முன்னாடி உள்ள 13 வருடங்கள் ஆகிவிட்டது. ஜீவா, ஆல்பர்ட் அந்தமானை சார்ந்தவர் 13 வருடம் ஆகிவிட்டது. எனவே வனத்தையா அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை பெற்றுக் கொடுக்க சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் புலியாளச்சந்த அருள்சாமி, தைனேஸ் மேரி இவர்கள் மகன் வின்சென்ட் திருமண வரம் வேண்டி மன்றாடுகிறார்கள். திருமண தடை நீங்க கிளியூர், விமல் செல்வம், உதயகுமார் திருமணம் ஆவதற்காக சிறப்பாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. கிளியூர் அடைக்கல விக்னேஷ் அவர்களுக்கு சிறப்பாக வேண்டப்படுகிறது. திருமண தடைகள் நீக்கி விரைவில் திருமணம் நடைபெற. உடுமன்பட்டி நிசா இவள் திருமண தடை நீங்க. நானசிரியில் திருமணம் நடக்க. மரிய ஜுஜாவின் திருமண தடை நீங்க. கோவணியைச் சேர்ந்த ஜோதி செல்வி இவருடைய மகன் அருள் ஜான்சனுக்கு திருமண தடை நீங்க. டானி திருமண தடை நீங்க. சேத்தூரை சார்ந்தவர்களுக்கு சிறப்பாக மணக்குடி சேசுராஜ், மெட்டில்டா குழந்தை பாக்கியம் வேண்டி. பெங்களூரைச் சேர்ந்த அமல்ராஜ், அமலா இவர்களது குடும்பத்திற்காக குழந்தை பாக்கியம் வேண்டி ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஆண்டவர் நாளிலே அவள் மீது இரக்கம் வைத்து, அந்த குடும்பத்தின் மீது இரக்கம் வைத்து ஆசீர்வாதங்களை பெருகச் செய்வார். எனவே நேரம் தாமதமானதுனால நாம் அவர்களுக்காக சிறப்பாக
நம்முடைய மனவொளி ஜெபத்தில் இந்த குடும்பத்திற்கு நாம் ஜெபிப்போம். நாளிலே நீங்கள் தங்கியிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஜெபமாலை ஒப்பு கொடுத்து இந்த குடும்பத்திற்காக நீங்கள் மன்றாட அன்போடு வேண்டுகிறேன். நீ பிறருக்காக ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் உன் மீது இரக்கம் கொண்டு உன் ஜெபங்களை கேட்பார் என்பதை நம்பிக்கையோடு ஒப்பு கொடுப்போம். ஆண்பிற்கு இதத்தை பாடி ஆண்டுடைய ஆசிரியை நாம் பெற்றுக்கொள்வோம். வானில் நின்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம்முடைய திருவுடல் திரு இரத்தத்தின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் மதமீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் போற்றுதலும் உண்டாக கடவதே. உமரியே என்றும் கன்னிகையே, எங்களுக்காகவும் கைவிடப்பட்ட ஏழை குழந்தைகளுக்காகவும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய நல்லாவியாருக்கும் ஆட்சிமே உண்டாவதாக. இயேசுவுக்கே புகழ். இயேசு போற்றி. இயேசு வாழ்க.